அனைவருக்கும் கோபிநாத்தின் இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்கவுண்டிங் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிரேட் 12ல ஃபண்ட் பேஸ்ட் அக்கவுண்ட்ஸ் கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட், ஃபண்ட் பேஸ்ட் அக்கவுண்ட்ஸ் கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட், illustration number 15 and 16, exercise number 17, 18 and 19. ஸோ இதான் பார்க்க போகிறோம். சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் பார்த்தோம் அப்படின்னா சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபண்ட் பேஸ்டு அக்கௌண்ட்ஸ், ஃபண்ட் பேஸ்டு அக்கௌண்ட்ஸ்னா என்னங்க சார்? ஃபண்ட் பேஸ்டு அக்கௌண்ட்ஸ்னா ஃபண்ட் மீன்ஸ் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் செட் அசெட் அவுட் ஆஃப் சர்ப்ளஸ் for a specific purpose, contribution of building for sports activities, etc. Listen, fund na surplus la irundhu, surplus na enanga, surplus na vera onnume illanga, profit nga, not for profit organization nalla adu surplus nu solrom. Idhe profit organization na enna solluva, adu profit nu solvom. So and profit la irundhu or amount eduthu vaikkirom. எதுக்காக எடுத்து வைக்கிறோம்? எனி ஸ்பெஷல் பர்பஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸ்பெசிஃபிக் பர்பஸ்னா அந்த அமௌண்ட்டை அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அது பேர் தான் ஃபண்டு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், பில்டிங் ஃபண்டு பில்டிங்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும். லைப்ரரி ஃபண்டுனா லைப்ரரிக்காக மட்டும்தான் அதை ஸ்பெண்ட் பண்ணணும். லைப்ரரி ஃபண்டு அப்படின்ட்டு ஒரு 1 lakh இருக்குது. அதை போய் என்ன பண்ணக்கூடாது? பில்டிங்காக அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. வேஜஸ் கொடுக்கறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. சேலரிக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபண்டுன்னா என்ன? சர்ப்ளஸ் இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம். அதை எதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம்? அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸுக்காக மட்டும்தான் அதை மீட் அவுட் பண்ணுறோம். தென் ஸோ இந்த சம்மில் ஒரு 2 வேர்டு ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். என்னென்ன வேர்டு கவனிக்கணும்? ஃபண்டு, FUND, ஃபண்டுங்கிற வேர்ட். தென் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 2 வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏங்க சார்? ஏன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால அது முக்கியம். ஸோ என்ன சார் பண்ணுவோம்? எப்பெல்லாம் ஃபண்டுங்கிற வேர்டு வருதோ, ஃபண்டுங்கிற வேர்டு வந்தாவே எங்கே நம்ம போஸ்ட் பண்ணுவோம்? லயபிலிட்டி சைடு. ஏன் சார் லயபிலிட்டி சைடு பண்ணுறோம்? ஏன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸை தவிர வேறு எதுக்கும் பண்ணக்கூடாது, அதனால் அது பண்ணுறோம். சரிங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற வேர்டு வந்தால் அடுத்து என்ன? 2வது வேர்டு இன்வெஸ்ட்மெண்ட். எப்பெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற வேர்டு வந்துருச்சோ, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற வேர்டு வந்தாவே அதை நம்ம என்ன பண்ணோம்? அசெட் சைடு மென்ஷன் பண்ணோம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சார்? உன் பணத்தை இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற, டேர்ம் டெபாசிட் மாதிரி 5 years 4 years 3 yearsக்கு. ஸோ அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நான் டெபாசிட் பண்ண பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற ரைட்ஸ் இருக்கு. 1. 2வது, அதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இன்கம் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் அல்லது ஷேர்ஸ் வாங்கிட்டோம்னா டிவிடெண்ட் வரும். ஸோ அதை வாங்குறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்குது. அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திருப்பி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. எப்போ எல்லாம் ரைட்ஸ் இருக்குது அதெல்லாம் அசெட்டுங்க. எல்லா ரைட்ஸுமே அசெட். தட்ஸ் வை இன்வெஸ்ட்மெண்ட் மென்ஷன் இன் த அசெட் சைட். ஃபண்டுன்றது என்ன பண்ணணும்? லயபிலிட்டி சைட். ஓகே. தென் இந்த சம்மோட ஃபார்மேட் பார்க்கலாமா? பார்க்கலாம். என்னென்னு இருக்கும் இங்கே? ஃபண்டு எப்போ கொடுக்குறாங்களோ, டோர்னமெண்ட் ஃபண்ட், எனி ஃபண்ட், டோர்னமெண்ட் ஃபண்ட் ஆர் பில்டிங் ஃபண்ட் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட், வாட் எவர் தே ஆர் கிவன், the fund mentioned the liability side. First here, tournament fund opening balance 1/4/2018. Assume that here 1 lakh. Okay, 1 lakh mention பண்றோம். அடுத்து என்ன சார் பண்ணும்? Then here add interest received on tournament fund. இங்கே இன்வெஸ்ட் பண்ண இந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? டோர்னமெண்ட் ஃபண்ட். இந்த டோர்னமெண்ட் சம்பந்தமா என்னென்னலாம் இன்கம் வருதோ அந்த எல்லா இன்கமையும் இந்த பர்டிகுலர் ஃபண்டோட ஆட் பண்ணுங்க. இந்த டோர்னமெண்ட் சம்பந்தமா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அந்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் இந்த டோர்னமெண்ட் ஃபண்டில் டிடெக்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? டோர்னமெண்ட் ஃபண்டை லயபிலிட்டி சைட் போடுறோம். ஓகே சார். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அசெட் சைட் போடுறோம். எனக்கு க்ரீனில் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். அடுத்து என்ன பண்ணுறோம்? வேற இங்கே பாருங்க சம்மில், எனி இன்கம் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் ஃபண்ட். இந்த பர்டிகுலர் ஃபண்டு சம்மந்தமாக என்னென்னலாம் இன்கம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. எனி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் ஃபண்ட் டிடெக்ட் இட். ஓ, இன்கம்னா ஆட் பண்ணணும்,
எக்ஸ்பென்சஸ்னா டிடெக்ட் பண்ணணும் அவ்வளோதானே ஆமாம் அவ்வளோதாங்க இங்கே கவனிங்க இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் interest received on tournament fund 7000 add பண்றோம் that's why 1 lakh plus 7000 1 lakh 7000 then add donation received ஓ இந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு திரும்ப இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம் ஏற்கனவே இருந்த 1 லட்சம் இல்லாம இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம் ஒரு 30000 டொனேஷன் வாங்கி இருக்கோம் அந்த அமௌண்ட் வந்திருக்கு அப்ப அது என்ன ஆகும் அந்த டோர்னமெண்ட் ஃபண்டை பூஸ்ட் அப் பண்ணி காட்டும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் அதனால ஆட் பண்ணிருக்கோம் 1 lakh 7000 plus 30 1 lakh 37000 அப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது 1,37,000 இருக்குது சார் ஓகே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறோம் மேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் ஆமாம் சார் மேட்ச் கண்டக்ட் பண்ண என்ன சார் ஆகும் செலவு ஆகும் சார் எக்ஸ்பென்சஸ் ஆகும் ஆமாம் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும் பணம் ஒன்றை விட்டு வெளியே போகும் ஆகும் போகணும் என்ன பண்ணுவோம் சார் பணம் உள்ளே வந்து ஆட் பண்ணுவோம் சார் வெளியே போனால் டிடெக்ட் பண்ணுவோம் பண்ணிவிடுங்க லெஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் லெஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 1,37,000 டிடெக்ட் 1 lakh பேலன்ஸ் 37,000 क्या और सम पापोमा right here illustration number 15 how will the following appear in the final account of a club for the year 2007 and 2018 prize fund listen here they are given fund fund here 1 for 2017 means opening fund whenever the word fund to be mentioned which side to be mentioned in balance sheet liability side okay right next here balance sheet opening balance 60,000 next here prize fund investment here they are given the word investment whenever they are given the word investment here when we open the balance sheet right here balance sheet liability side asset side balance sheet liability side asset side liability side only be mentioned the prize fund for the opening balance here they are given 60,000 mentioning here then prize fund investment whenever they are given the word investment to be mentioned asset side 60,000 prize fund investment 60,000 interest received on prize fund investment listen here interest received cash comes in it will be boost up the prize fund amount price fund amount என்ன பண்ணும் அது இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் அதை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுனால அதை நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணுறோம் எதோட ஆட் பண்ணுறோம் ப்ரைஸ் ஃபண்டோட ஏன் சார் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகுது ப்ரைஸ் ஃபண்ட் ஏற்கனவே இருக்கிற 60,000 இருக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 60,000க்கு 10% மணிக்கு ஒரு 6,000 ரிசீவ் பண்ணுறோம் ஏற்கனவே ஒரு 60 இப்போ ஒரு 6,000 அப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண எப்பவுமே ஆட் பண்ணிடுங்க ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் என்ன சார் ப்ரைஸ் எடுத்து கொடுக்கறதுங்க அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் பணம் வெளியில போச்சுன்னா என்ன ஆகும் ஃபண்டோட அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும் அப்போ ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும் டிடெக்ட் பண்ணும் என்ன ரூல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணணும் டிடெக்ட் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும் டிடெக்ட் பண்ணும் இங்கே டொனேஷன் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌண்ட் கோஸ் அவுட் எவ்வளோ அமௌண்ட் 8,000 அதை டிடெக்ட் பண்ணுறோம் லாஸ்ட் என்ன இருக்கு டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பிரைஸ் ஃபண்ட் பிரைஸ் ஃபண்டுக்காக திரும்ப டொனேஷன் என்ன பண்றோம் திரும்ப டொனேஷன் வாங்குறோம் அது நம்ம என்ன பண்ணி காட்டும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டினா என்ன பண்ணும் ஆட் பண்ணுங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ எல்லாமே போட்டோம் இப்போ எப்படிங்க சார் இப்போ ஆட் பண்ணுறது ப்ரைஸ் ஃபண்ட் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது 6 ஆட் பண்ண ஆகும் 66 60 + 6 66 அதோட என்ன பண்ணுறோம் 12,000 ஆட் பண்ணுறோம் 66,000 + 12,000 78,000 அதுல என்ன பண்ணும் ஒரு 8,000 டிடெக்ட் பண்ணா என்ன ஆகும் 70,000 அவ்வளவுதாங்க ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஸோ கவனி திரும்ப சொல்றேன் என்ன பண்ணும் இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லாஜிக் ஃபண்ட் இருந்தா liability side போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா asset side so 60,000 price fund liability side the 60,000 price fund investment that's why I mentioned the asset side ரெண்டு முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் 3
இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றோம், ரிசீவ் பண்றோம், பணம் உள்ள வருது. எதுக்காக, பிரைஸ் ஃபண்டுக்காக. அப்ப பிரைஸ் ஃபண்ட் என்ன பண்ணி காட்டும், அது இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். தட்ஸ் வை ஆட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6000 ஆட் பண்றோம். அடுத்து இருக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அமௌண்ட் என்ன ஆகுது, பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், வெளியில போகுது பணம். அதனால என்ன பண்றோம், இங்க டிடெக்ட் பண்றோம். ஆட் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் மேல போட்டு டிடெக்ட் பண்றது ஈஸியா இருக்குன்றதுக்காக கீழே போட்டு எப்படி வேணாலும் போடலாம். அவுட்டர்ல 70,000 வந்தா போதும். தென் price distributed 8,000 less price distributed 8,000. donation received for price fund, ஏற்கனவே அமௌண்ட் இருக்கு, அது இல்லாம என்ன பண்றோம், அடிஷனலா donation receive பண்றோம். donation received for price fund, amount received cash comes in, it will be increase the price fund, that's why added. add donation received for price fund 12,000, total 78 less 8,000, value 70,000. next sum பார்க்கலாம். next என்ன sum, 17th sum. என்ன கொடுத்திருக்கான் பாருங்க, சென்னை டென்னிஸ் கிளப் had match fund showing credit balance of 24,000 on 1st April 2018. fund, match fund, whenever they are given the word fund, whenever they are given the word fund என்ன பண்ணும், so balance sheet open பண்ணிக்கிறோம், liability side, asset side, amount here. then அதுக்கப்புறம் fund இருக்கு, fund இருந்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். fund இருந்தா என்ன பண்ணணும், நிறைய சம் பார்த்துட்டோம். fund இருந்தாவே liability side ஃபர்ஸ்ட் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கு, மேட்ச் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு முன்னாடி இங்க ரிசீப்ட் ஆன் ஃபண்ட், ரிசீப்ட்ங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்க. ரிசீப்ட், வாட் இஸ் ரிசீப்ட், நம்ம ரிசீவ் பண்றோம். ஓ ரிசீப்ட்னா பணம் ரிசீவ் பண்றோம், என்ன ஆகும், பணம் உள்ள வரும். அப்ப என்ன ஆகும், அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே இருக்கு 24, அது இல்லாம இப்போ எவ்வளவு வாங்குறோம் 26, அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், ஆட் பண்ணிக்கிங்க. 24 plus 26 டோட்டல் எவ்வளவு 50. வேற என்ன கொடுத்திருக்காங்க, மேட்ச் எக்ஸ்பென்சஸ். எப்பவுமே எக்ஸ்பென்சஸ் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு அர்த்தம், அமௌண்ட் வெளியில போகுது. மேட்ச் எக்ஸ்பென்சஸ், பணம் நம்மள விட்டு வெளியில போகுது. வெளியில போச்சுன்னா என்ன ஆகும், குறையும். அப்ப என்ன பண்ணும், லெஸ் பண்ணணும். ஸோ எவ்வளவு சார் போகுது, இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளவு 33,000. 33,000. இப்போ பேலன்ஸ் என்னங்க, ஏற்கனவே இருந்தது 24, அடிஷனலா ரிசீவ் பண்ணது 26, டோட்டல் 50. அவுட் ஆஃப் 50ல 33 எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிட்டோம், அது போக பேலன்ஸ் இருக்கிறது 17. next sum number 18. sum number 18, how will the following appear in the final account of Karaikudi Sports Club for the year ending 31st March 2019? here they are given the word tournament fund. fund னா என்ன சொல்லுவோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபண்டுங்கிற வேர்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஃபண்டுன்னு வந்து என்ன பண்ணணும், liability side போட்டுருங்க. எவ்வளோ 90,000. தென் செகண்ட்லேயே கொடுத்துட்டா இன்வெஸ்ட்மெண்ட், யோசிக்காதீங்க. டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அசெட், நம்ம போனால் இன்னொரு கம்பெனியில் இருக்கு. ஸோ அசெட் சைட், டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வேற என்ன இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. லிசன், ரிசீவ்டுங்கிற வேர்டு இருக்கு. ரிசீவ்டுங்கிற வேர்டு வந்தா என்ன அர்த்தம், அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். என்ன பர்பஸ்க்காக, டோர்னமெண்ட் ஃபண்டுக்கு இன்ட்ரெஸ்டா ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது என்ன சார் ஆகும், அப்ப கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை எதுக்கு தான் நீ ஸ்பெண்ட் பண்ணணும், டோர்னமெண்ட் ஃபண்டுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும், வேற எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ டோர்னமெண்ட் ஃபண்டோட என்ன பண்ணும், ஆட் பண்ணிடுங்க. ஏற்கனவே ஒரு 90,000, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஒரு 9,000, டோட்டல் எவ்வளோ ஆயிடும் 99,000. வேற என்ன இருக்கு, டொனேஷன் டு டோர்னமெண்ட் ஃபண்ட். இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, டோர்னமெண்ட் ஃபண்டுக்காக டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல டொனேஷன் கொடுத்து என்ன அர்த்தம், நீ டொனேஷன் கொடுக்கறேன்னு அர்த்தம். இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், மேட்ச் கண்டக்ட் பண்றதே நீ தான். அப்போ டொனேஷன்ங்கிறது உனக்கு இன்கம், டொனேஷன் நீ வாங்குறேன்னு அர்த்தம். அப்போ டொனேஷன் ரிசீவ் அர்த்தம், அமௌண்ட் ரிசீவ், தட்ஸ் ஆடட் டு டொனேஷன் ஃபண்ட். ஆடட் டு டொனேஷன் ஃபண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோம் 10,000. ஏற்கனவே இருந்தது ஒரு 90, இன்ட்ரெஸ்ட் வந்தது ஒரு 9, டோட்டலாக 99. அது இல்லாமல் இந்த கரண்ட் இயர் டொனேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 10,000. மொத்தமாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு 1,09,000. here they are given tournament expenses. so tournament conduct பண்றோம், எவ்வளவு expenses ஆகுது 60,000. நம்ம கையில எவ்வளவு இருக்கு 1,09,000 இருக்கு. 1,09,000ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் 60,000. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 1,09,000 minus 60,000 minus 60,000 called as amount. here would be mentioned the balance amount. okay, any doubt? next capital fund, calculation of capital fund என்னங்க, capital fund, it is nothing but capital.
ஸோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ப்ராஃபிட் கேபிட்டல்னு சொல்லுவோம். இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதனால் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? கேபிட்டல் ஃபண்ட். இந்த 11th அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம்ல, அதே தாங்க சார். எப்படி சார் போடுறது? டோட்டல் அசெட் ஈக்குவல் டு, ஸோ வாட் எவர் they are given the liabilities, total asset minus liabilities balance amount capital fund. Balance amount capital fund. Listen here, they are given compute capital fund of Salem Sport Club as on 1/4/2019. Particular sports equipment, computer, subscription, outstanding subscription received in advance, price fund investment, cash in hand, cash at bank. So என்ன பண்ணிருக்காங்க? Some of the information relating to the asset and liabilities. Okay, well and good. So அடுத்து என்ன பண்ணும்? The asset of liabilities and the information related to the asset and liabilities, right? இதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. அசெட் எல்லாம் அசெட் சைட் போஸ்ட் பண்ணுங்க, லயபிலிட்டிஸ் எல்லாம் லயபிலிட்டி சைட் போஸ்ட் பண்ணுங்க, டோட்டல் அசெட் ஆட் பண்ணுங்க, லயபிலிட்டி இருந்து டிடெக்ட் பண்ணுங்க, அமௌண்ட் கிடைச்சிரும். லிசன், எப்படி சார் பண்றது? லிசன் ஹியர். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னா என்ன அர்த்தம்? அசெட்னு அர்த்தம். ஃபிக்ஸட் அசெட். இங்கே கொடுத்துருக்க எக்யூப்மெண்ட் அப்படின்னு, அது ஒரு மெஷின் மாதிரி. ஸோ அது என்னது? ஃபிக்ஸட் அசெட். எல்லா அசெட்டையும் கிரீனில் மார்க் பண்ணும், எல்லா அசெட்டையும் கிரீனில் மார்க் பண்ணும். செகண்ட் என்ன இருக்கு? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர் அசெட். ஸோ அசெட்னா எப்படி சார் சொல்றீங்க? டக்குன்னு அசெட்னு சொல்றீங்க. ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றோம், அதோட பெனிஃபிட் மோர் தென் 1 இயர் இருந்தா, மோர் தென் 1 இயருக்கு மேல அதோட பெனிஃபிட் இருந்தா அதில் என்னன்னு சொல்லுவோம்? அசெட்னு சொல்லுவோம். ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறோம், 1 வருஷம் ஒர்க் ஆகுது, அடுத்த வருஷம் ஒர்க் ஆகுமா? ஆமா, அடுத்த வருஷம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அது அசெட். கம்ப்யூட்டர் 1 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகும், அது அசெட். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2019 5000. சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது ஃபீஸ். யார்ட்டிருந்து வாங்குறோம்? மெம்பர்ட்ட இருந்து வாங்குறோம். ஸோ சம் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்றோம்? சார் இந்த வருஷம் இல்லை சார், நான் அடுத்த வருஷம் தந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்ப இன்னும் தரலையா? ஆமா தரல. அடுத்த வருஷம் தருவாங்களா? ஆமா, அவங்க அடுத்த வருஷம் தருவாங்க. அடுத்த வருஷம் அந்த மெம்பர்கிட்ட பணத்தை வாங்குறதுக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ரைட்ஸ் இருக்கா? ஆமா இருக்கு, ஏன்னா தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ரைட்ஸ் இருக்குன்னு அசெட். ஆல் த ரைட்ஸ் ட்ரீட்டட் அஸ் அசெட். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ட்ரீட்டட் அஸ் அசெட். ஏன்? நெக்ஸ்ட் இயர் பணம் வர வேண்டிய பணம் இன்னும் வராம இருக்கு, வர வேண்டிய பணம் வராம இருக்கு. நம்ம பணம் அடுத்தவங்க கையில இருந்தா அசெட். ஆப்போசிட், அடுத்தவங்க பணம் நம்ம கையில இருந்தா லயபிலிட்டி. நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருக்குன்னா அசெட், அடுத்தவங்க பணம் நம்ம கிட்ட இருந்தா அது லயபிலிட்டிஸ். ஹியர் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2020. கரண்ட் இயர் 2019 தான். இந்த 90ல என்ன பண்ணிட்டோம்? அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இப்பயே வாங்கிட்டோம். அப்ப நல்லா பாருங்க, நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கா, அடுத்த பணம் நம்மகிட்ட இருக்கா? அடுத்தவங்க பணம் அடுத்த வருஷம் தர வேண்டியது இப்பயே கொடுத்துட்டாங்க, அடுத்த வருஷம் வாங்க வேண்டியது இப்பயே வாங்கிட்டோம். அடுத்தவங்க பணம் நம்மகிட்ட இருக்கு. எப்ப எல்லாம் அடுத்தவங்க பணம் நம்மகிட்ட இருக்கோ அது liabilities. Subscription received in advance treated as liabilities. Price fund. Here the word mentioned fund. ஃபண்டுங்கிற வேர்டு வந்தாவே என்ன அர்த்தம்? அது ஸ்பெசிபிக் ரீசனுக்கு மட்டும்தான் அது எக்ஸ்பென்சஸை ஸ்பெண்ட் பண்ணணும். ட்ரீட்டட் அஸ் ஃபண்ட். ஸோ மீன் டு பி மென்ஷன் இன் லயபிலிட்டி சைட். தென் பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாவே அசெட். ஏன்? நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கு, அதை வாங்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கு. கேஷ் இன் கேன், கேஷ் அட் பேங்க். என் கையில் கொஞ்சம் பணம் இருக்கு, பேங்க்ல என்னோட பணம் இருக்கு, அது என்னுடைய பணம், அதை நான் எப்படி வேணுமாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை எப்படி வேணுமாலும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் இருந்துக்குன்னா கிரீன்ல பண்ணிடுங்க, அசெட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் டு பி ஓபன் த பேலன்ஸ் ஷீட், அசெட் சைட், லயபிலிட்டி சைட், வாட் எவர் ஹைலைட்டட். இங்கே எதெல்லாம் கிரீன்ல ஹைலைட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிரீன்ல ஹைலைட் பண்ணிருக்கிறதெல்லாம் அசெட் சைட் போஸ்ட் பண்ணிடுங்க, அசெட் சைட் போஸ்ட் பண்ணுங்க. இங்கே எதெல்லாம் ரெட்ல மார்க் பண்ணிருக்கீங்களோ அதை லயபிலிட்டி சைட் போட்டுருங்க. தென் டோட்டல் கண்டுபிடிங்க. எப்படி சார்? இதெல்லாம் டோட்டல் பண்ணுங்க, அவ்வளோதான். டோட்டல் கிடைச்சிடும். எவ்வளோங்க? 98,000. ஓகே, லயபிலிட்டி சைட் டோட்டல் வாங்க. ஒரு 10 ஒரு 18, அப்போ எவ்வளோ? 10 + 8 எவ்வளோ? 18. 98ல 8,000 டிடைட் பண்ணுங்க, 8,000 டிடைட் பண்ணுங்க. பேலன்ஸ் அமௌண்ட் 80,000. பேலன்ஸ் அமௌண்ட் 80,000. Okay, next sum, last sum, illustration number 16. Illustration number 16. Here they are given the sum of the information, same sum. Compute the capital fund. Listen here. Furniture, table chair. அதெல்லாம் டேபிள் சேர்ல என்ன சொல்லுவோம்? ஃபர்னிச்சர் சொல்லுவோம்.
ஆமாம் எவ்வளோ நாளுக்கு ஆகும்? ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் ஆகும். அசெட் அப்போனா பில்டிங் பில்டிங்லாம் 30-40 வருஷம் வரும் சார். அப்போ கண்டிப்பாக அது அசெட். ஒரு வருஷத்துக்கு மேலே வந்தால் என்னன்னு சொல்லுவோம்? அசெட் சொல்லுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபீஸ் வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சில மெம்பர்ஸ் என்ன தரல, சப்ஸ்கிரிப்ஷன் தரல, கேட்குறோம், அடுத்த வருஷம் தரேன்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் அவங்க கொடுப்பாங்க, அடுத்த வருஷம் நம்ம வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அடுத்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் இப்பயே வாங்கி வச்சிருக்கோம். அடுத்தவங்க பணம் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தவங்க பணம் எப்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் லயபிலிட்டிஸ். லோன் பாரோவ்டு. கடன் வாங்கியிருக்கப்பா, நீ கடன் வாங்கியிருக்க. கடன் வாங்கின என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? திருப்பி கொடுக்கணுங்கிற லயபிலிட்டி இருக்கா? எப்பெல்லாம் பணத்தை நீ கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி லயபிலிட்டி இருக்கோ, லயபிலிட்டி சைடு. இன்வெஸ்ட்மெண்ட். என் பணத்தை இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், திரும்பி கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட். என் கையிலையும் பேங்க்லேயும் கொஞ்சம் பணம் இருக்குது, அது என்னுடைய பணம், அது எப்படி வேணுமாலும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸ் இருக்கா? ஆமாம் சார் ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸ்லாம் இருந்தால் அசெட்டுப்பா. ரைட்ஸ்லாம் இருந்தால் அசெட். எல்லா அசெட்டும் என்ன பண்ணிட்டோம்? க்ரீனில் கலர் பண்ணியிருக்கோம். எல்லா லயபிலிட்டி என்ன பண்ணியிருக்கோம்? ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். க்ரீன் எல்லாம் அசெட் சைட் போஸ்ட் பண்ணிடுங்க. க்ரீன் எல்லாம் என்ன பண்ணுங்க? அசெட் சைட் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த லயபிலிட்டிஸ்லாம் ரெட்டெல்லாம் என்ன பண்ணுங்க? லயபிலிட்டி சைட் போஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து டோட்டல் அசெட். டோட்டல் அசெட் எவ்வளோ சார்? 1,30,000. ஸோ டோட்டல் லயபிலிட்டி 10 + 5 15,000. ஓகே, 1,30,000 minus 15. 1,30,000 minus 15. இந்த பேலன்ஸ் அமௌண்ட் தான் என்ன சொல்கிறோம்? கேபிட்டல் ஃபண்ட். அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 1,15,000. தேங்க்யூ.